நீங்க தானே சுபா? ஆமா. நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என் பேரு ராகினி. எங்க அண்ணன்கிட்ட நீங்க பழகிக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். இவ என் அண்ணனோட பொண்ணு. என் அண்ணனுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல. என் அண்ணிக்கிட்ட போய் அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லிருக்கீங்க. நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மிரட்டி இருக்கீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. இது தப்பு. ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கலாமா? அதுக்கு நீங்க உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும். என்கிட்ட வந்து மிரட்டி பாக்குறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவருக்கு அவர் பொண்டாட்டி கூட வாழ மனசு இல்ல. அவர் தான் விவாகரத்து கேட்டாரு. நான் ஒண்ணும் போய் கேட்கலையே. நான் சும்மா துணைக்கு தான் போனேன். பேசிட்டு இருக்க. எங்க அட்டைய மடக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேட. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அப்பா தான் லூசுத்தனமா எங்க அம்மா மேல கோவத்துல இங்க வந்துச்சுனா நீயும் இங்க எங்க அப்பாக்கு கூட்டி வச்சு சோறு போடுவியா? ஒழுங்கா வட்டி விட்டுரு பாத்துக்கோ. தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்படி நடக்கூடதே வேட. என்ன இது? குட்டி செத்தான் இந்த பேச்சு பேசுது. இதனோடு இருந்துகிட்டு வாயா இல்ல டபாரமா? என்ன பேச்சு பேசுது? பிள்ளைங்கள இப்படித்தான் வளர்க்கறதா? அவ லட்சணம் இதுல இருந்தே தெரியல. வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், நடக்கிறதே வேற. பண்றது புறம் தப்பு. அதுல எங்க வீட்டு பிள்ளைய குறை சொல்லுவியா? இங்க பாரு, உடனே இந்த குட்டி சைத்தான கூட்டிட்டு வெளியே போ. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்னா ஒன்னும் அவர் மேல விருப்பப்படல. அவர் தான் ஏன் வேலை விருப்பப்பட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிட்டுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரு உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா இருப்பேன், எப்பவும் காலத்துக்கும் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அவர் கட்டிக்க ஆசைப்பட்டேன். இங்க பாரு, முதல்ல அடக்கணும்னா உன் அண்ணன் அடக்கணும். அவன் அடக்க துப்பு இல்லனா என்கிட்ட வந்து பேசுறியா? முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கியா? எங்க அத்தையவே மிரட்டியா? இங்க பாரு, எங்க தாத்தாவை கூட்டிட்டு வாடே, அப்படி என்ன நடக்குன்னு பாடு. அனிதா, நீ சும்மா இரு, அத்தை பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நீ எவ்வளவு சொல்ற? எதையாவது காதுல வாங்கடாளா? என்ன பேச்சு பேசுறா? டமாட மாடி இவ பேசிக்கிட்டு என்னைய பத்தி குட்டி சைத்தாங்கடா. ஊங்கி ஓட அப்பா அப்பா அம்மா நின்னுட்டு இருக்கல, அதான் தப்பு. நான் வேணும்னா அப்படா. சும்மா இரு பாப்பா, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு சரியா தெரியாது. ஆனா நான் யாருக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டேன். என்னை இப்படி எல்லாம் பேச வைக்கிறீங்களேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு என் அண்ணனை விட்டுட்டு போயிருங்க. என் அண்ணன் பாவம், அவன் கூறுகட்டத்தனமா இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுவுமே என் அண்ணி மேல உள்ள கோவம் தான். என் அண்ணி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்கள மாதிரி ஒரு மகாலட்சுமிய எங்கேயுமே பார்க்க முடியாது. என் அண்ணி அவ்வளவு நல்லவங்க. அவங்களுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க. ஆமா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஏய், இங்க எதுக்கு வந்து நிக்கிற? நேருக்கு நீ வரும்போது நான் வரக்கூடாதா? நான் என் அண்ணிக்காக பேச வந்திருக்கேன். நீ எதுக்காக இங்க வந்த? நீயும் அண்ணிக்காக பேச வந்தா சந்தோஷம். ஆனா நீ அப்படி வந்த மாதிரி தெரியலையே. அண்ணன் கூட கை கோத்துல வந்திருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற? வீட்டுக்கு வரப்படியா இல்லையா? ஏப்பா இப்படி பண்ற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? இங்க என்னப்பா வேலை உனக்கு? உனக்கு அம்மா மேல கோவனா? அம்மா கிட்ட பேசாம நம்ம வீட்லயே இரு. அதை விட்டு விட்டு தேவையில்லாம இங்க வந்து நிக்கிற. என்னைய பத்தி இவ என்ன சொன்ன தெரியுமா? என்னைய பத்தி குட்டி சாத்தான்னு சொல்றா. நீ பெத்த பிள்ளைய அவ குட்டி சாத்தான்னு சொல்றா. நீ ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற. அனிதா, நீ வீட்டுக்கு போ. தேவையில்லாம அவங்க கிட்ட எதுக்கு வாதம் பண்ற? அப்பா தான் இங்க வந்து இருக்கேன். அப்பாக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அப்பா அவங்கள கல்யாணம் கட்டிக்க போறேன். நீ அங்க போ. என்னப்பா சொன்ன? என்ன சொன்ன? நீ இங்க வந்து ஓ எடுப்பியா? நீயும் தானே எனக்கு அப்பா. அம்மா மட்டும் இல்லையே, அப்பாவும் எடுக்கல. அப்ப நானும் இங்க எடுக்கேன். இனிமே நானும் இங்க தான் எடுக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எப்பா, நீ இவங்கள தானே கட்டிக்க போற. நீ கட்டிக்கப்பா. நான் இங்கே எடுக்கேன். உனக்கு எப்படி இங்க இருக்க பிடிக்குதோ அத மாதிரி நானும் இங்க தான் எடுக்க போறேன். அத்தை, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு அண்ணனையும் இங்க மக்கா அனுப்பி விடு. நாங்க 2 பேரும் இங்க தான் எடுக்க போறோம். இத்தனை நாளும் அம்மா கூட இருந்தாச்சு, இனிமே அப்பா கூட இருக்கணும்னு அம்மா கிட்ட தெளிவா சொல்லு. என்னப்பா முழிக்கிற? எப்படி வசதி? வீட்டுக்கு வரப்படியா? நானும் இங்க எடுக்கட்டா? என்னென்ன பாக்குற? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? முடிஞ்சா வீட்டுக்கு எங்க கூட கிளம்பு. இல்ல அவ இங்கேயே இருக்கட்டும். ஏங்க, எல்லாரும் உங்களை மிரட்டி பாக்குறாங்க. நீங்க இந்த மிரட்டலுக்கு பயப்படுறவங்களா என்ன? அனிதா, நீ வீட்டுக்கு போக போறியா இல்லையா? முடியாதுப்பா, நான் இங்க தான் எடுக்க போறேன். உன்னால என்ன முடியுமோ அத பண்ணிக்கோ. அண்ணே, இவ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. அவ இருந்தா இருக்கட்டும், நீ பேசாம இருனே. என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். அத்தை, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் பாத்துக்கிறேன் இவங்கள. நீ அண்ணனையும்
சரி பாப்பா, அப்ப நான் வரேன். ராகினி அவளை கூட்டிட்டு போமா. அவ தான் வர மாட்டேன்னு சொல்றாளானே, ஏன் பிடிவாதம் பிடிக்கணும்? அவ ஓ பொண்ணு தானே, நீ இத்தனை நாளும் பார்த்தாங்க, இனிமே நீ பாத்துக்கோ. ஓம் பாடு அவ பாடு. நான் வரேனே, நான் வரேன் மாலினி, நான் வரேன். என்ன பாக்குற? எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. என்ன வச்சிருக்க சாப்பிட? வீட்ல எதுவும் இல்ல, இனிமே தான் செய்யணும். ஆனே மண்டே பாடு, வீட்ல எதுவும் இல்லாம தான் உட்கார்ந்திருக்கியாக்கும். மனுஷன் வந்தா பசிக்குது ஏதாவது சாப்பிடணும் கூட அறிவு கூட கிடையாது. போய் முதல்ல ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. அது கூட 4 பிஸ்கட் கொண்டுட்டு வா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இட்லி மாவு வச்சிருக்கியா? இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. நானே ஹோட்டல்ல இருந்து வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹோட்டல் சாப்பாடு எவன் திங்கிறான்? போய் சமைச்சு பழகு. பெருசா அம்மா ஆகணும்னு ஆசைப்படுறல, அப்போ முதல்ல சமையல கத்துக்கோ. அந்த உன் பின்னாடி நிக்கிறாளே என் அத்தைக்காரி, அவட்ட சொல்லு, அவ கத்து தருவா. போய் டிவி ரிமோட் எடுத்துட்டு வா. டிவியை பார்க்கணும். டிவிக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணிருக்கியா? அதுவும் பண்ணலையா? இங்க உங்க பொண்ணு என்ன எப்படி எல்லாம் மிரட்டுறா? இதுமா எல்லாம் சரியாயிடும். என்னங்க சரியாகும்? இனிமே என்ன சரியாகுதுன்னு நானும் பார்க்கறேன். இங்க பாருப்பா, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லு. நான் என்னெல்லாம் கேட்கறனோ அதெல்லாம் செஞ்சு தர்றதுதான் இவ வேலை. நான் சந்தோஷமா இருந்தா உன் கல்யாணம் நடக்கும், இல்ல நடக்காது. நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்ய சொல்லு. போய் மத்தியானத்துக்கு சாம்பார், மீன் வறுவல், அப்புறம் முட்டை தொக்கு எல்லாம் ரெடி பண்ணு. காரம் குறைச்சு போடணும். ரொம்ப காரமா போட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பிச்சு விடுவேன் பிச்சு. போய் செய் போ. சரி. அந்த பயம் இருக்கணும். மணிதா, உனக்கு காலையில சாப்பிட என்ன வேணும், மத்தியானம் சாப்பிட என்ன வேணும், இடையில ஜூஸ் வேணுமான்னு கேட்கணும். நான் வேலைக்கு போவனா ஒன்ன பாப்பனா? அது சரி. இத்தனை நாள் எங்க அம்மா தானே என்னைய வேலைக்கு போயிட்டு பாத்துக்கிட்டு, அப்ப எங்க அம்மா மட்டும் எப்படி பாத்துச்சு? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ எல்லா வேலையும் செய்யறதா இருந்தா எங்க அப்பா உன்னை கட்டிக்கும். இல்லன்னு வச்சுக்கோ, பேசாம எங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிடு. எங்க அப்பா என்னைய கவனிச்சுக்கும். நீங்க இதெல்லாம் சரிப்படல. உங்க பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி வைங்க. நான் இப்ப போய் சமையல பண்றேன். வேற வழி பண்ணலாம். முதல்ல போய் சோத்து கொடு, காபியும் பிஸ்கட் எடுத்துட்டு வா போ. எடி, ரொம்ப ஓவரா தான் பண்ற. உன் அழிச்சாட்டியும் தாங்க முடியல. அத நீ பேசக்கூடாது. கிளம்பு, போய் அவளுக்கு சமையல சொல்லி கொடு. அவ செய்வா. எங்க அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. நகர்ந்து போ. நல்ல வளர்ப்பு தான் வளர்த்திருக்கா. உங்க ஆத்தால சொல்லணும். அது நேர்ல வந்து சொல்லு. எங்க ஆச்சி கூட 2 குத்தும். நீ என்ன திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க? ஓ, கல்யாணம் கட்டிக்க போட மாப்பிள தனியா சந்தோஷமா எடுக்கலாம்னு பாத்தியா? இங்க பாடுப்பா, முதல்ல எங்களை சந்தோஷமா வைக்க கத்துக்கோ. இத்தனை நாளும் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இனிமே நீ தான் பாத்துக்கணும். முதல்ல என்ன குளிப்பாட்டி விடு. சோப்பெல்லாம் எங்க எடுக்கணும் பாடு. அப்புறம் எனக்கு நல்ல புது ட்ரெஸ்ஸா நிறைய வாங்கிட்டு வந்து வை. நான் இனிமே பள்ளியோட போனதா இல்ல, கொஞ்ச நாள் நல்லா உட்காந்து டிவி பாத்துக்கிறேன். அப்புறமா பள்ளியோடத்துக்கு போறேன். இங்க பாடுப்பா, எனக்கு தெரியாம ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அந்த பொம்பளைய வீட்டுல இருக்க விட மாட்டேன். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்படி வனிதா கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இந்த பிள்ளை சொல்ல கேட்காம அதுக்கு சாட்டி போறேன்னு பேருக்கே. என்ன ஆளை காணும்? எம்பிட்டு நேரம் ஆகுது. அவளோட போய் மல்லுக்கு நிக்க முடியுமா? வேற வழியில பாத்துக்கலாம்னு சொன்னா இந்த ராகினிக்கு மண்டையில ஏறவே மாட்டுக்கே. இந்த வனிதாவையும் கூட்டிட்டு போயிருக்கா. என்ன பண்ண போறாள்வளோ தெரியல. வடிவு, வடிவு, வணக்கம் போல புலம்பிட்டு உட்கார்ந்திருக்கியே, என்னத்துக்கு? இல்ல, அதுவதான் உனக்கு மூத்தது. எல்லாம் என்ன வடிவு வடிவுன்னு கூப்பிடுதுன்னா நீயும் வடிவுன்னு கூப்பிடுதியா? உங்க எல்லாருக்கும் என்ன கண்டா தொணிஞ்சவளா தான் தெரியுறேன். உங்க அம்மகாரி ஒரு இடத்துக்கு போயிருக்கா, இன்னும் ஆளை காணும். வனிதா வேற கூட்டிட்டு போனா. அதான் என்ன ஏதுன்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறேன். போனவளுக்கு வட தெரியாது. அந்த வனிதா மைனி இருக்காள, அவ ஊரே விட்டு போடுவா. அவ கூட எங்க அம்மா அனுப்பிடிக்கியா? எங்க அம்மா பாவம் ஒரு பிள்ளை பூச்சி. ஆமா, என்னமோ சொன்னியே, எல்லாரும் உன்னைய வடிவு வடிவுன்னு கூப்பிடுறாவனு. எல்லாரும் வடிவு வடிவுன்னு கூப்பிட்டா நான் மட்டும் கூப்பிட கூடாதா? எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? அதானே, உரிமையை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டியே. பின்ன என்ன, உரிமை இருக்கு இல்லாம எப்படி இருக்கும்? அதான பார்த்தேன். என் உரிமைய யாருக்காவும் விட்டு கொடுக்கறதா இல்ல. சரி, எங்க அம்மாவை எங்க அனுப்புன? அச்சி, பின்னாடி திரும்பி பாரு. உன் மாமா வந்து நிக்கிறத. ஏடி, நீ எப்போ வந்த? போகும்போது வேற செல்ல கட்டிட்டு போன. இது என்ன, எங்க போய் பாத்துட்டு வந்திருக்க? வீட்டுக்கு போயிட்டு தாமா வரேன். அவரை பார்த்துட்டு வரேன். அவர் வேற நேரம் ஆயிட்டுன்னு ஆபீஸ் கிளம்பாம உட்காந்துருப்பாருல, அதான் அனுப்பி விட்டுட்டு வரேன். இல்லே, நீ இங்கே என்ன பண்ற? போய் விளையாடு போ. அதானே, அம்மையும் மவனும் ரகசியம் பேசணும்னா என்னைய வடாட்டி முடிக்கிடுவிய. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாமலா இருக்கேன். சாடி சாடி
ஏடி முகமே சம்பனால இருக்கு. வனிதாவை கூட கூட்டிட்டு போனியே, அவளை எங்க? நீ மட்டும் வந்திருக்க. ஏடி உன் அண்ணக்காரன் அங்க இருந்தானா? என்ன சொன்னா? ஏம்மா வனிதா என் கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ தானே எனக்கு அப்பா, நீ தான் என்ன பார்க்கணும், நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டா. என்னடி சொல்ற? என் பேத்தி அப்படியா சொன்னா? அவ கில்லாடிதான். இருக்கட்டும் இருக்கட்டும், அவ அங்க இருந்தாதான் உன் அண்ணக்காரனும் சரிப்படுவான். என்னம்மா நீ இப்படி சொல்ற? நானே பிள்ளைய விட்டுட்டு வர்றதுக்கே மனசு இல்லாம விட்டுட்டு வந்திருக்கேன். அறிவு கெட்ட கழுத. அவ என்ன மாதிரி தைரியசாலி. அவ எல்லாத்தையும் ஒரு கை பாத்துருவா. அவ அங்க இருக்கிறது நல்லதுதான். சரிம்மா, ஆனா ஆனா சொன்னா ஏசுவ. ஏன் சொல்லாமலும் இருக்க முடியல. நான் போற நேரம் மாலினி அண்ணனும் சேர்ந்து அங்க இருந்து வந்தாங்கம்மா. மாலினி அங்கதான் இருக்கா. அடி செருப்பால அவளை. புதுசா கூட்டணி அமைச்சிருக்கா. கூட்டணி இங்க வந்து என்கிட்ட அவனுக்கு அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வையின்னா நான் அவளை 4 அரை அரைஞ்சி அனுப்புனேன். இப்ப அங்க போய் கூட்டணி சேர்ந்திருக்கலா. அவளுக்கு காரியம் ஆகணும்னா எல்லாரு காலையும் பிடிப்பா. ஆத்தா மேலேயே சொத்து கேஸ் போட்டவல்ல, அவ எப்படிப்பட்ட ஆளு? நடக்கட்டும் நடக்கட்டும், என்னதான் பண்ணுதானே நானும் பாக்குறேன். என் பேத்தியா போயிருக்கல்ல, ஒரு வழியா ஆக்கிட்டு வருவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு இந்த மாலினியை நினைச்சாதான் கோவமா வருதுமா. அண்ணன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் அவன் கூட இப்படி கூட்டணி அமைச்சுக்கிட்டு நிக்கிறா. எனக்கு அதுதாம்மா ஏத்துக்கவே முடியல. ஏடி நீ ஒரு பக்கம்னா அவ ஒரு பக்கம். அவ குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. கடைசியில அங்கேயே இருந்து வாரியடி வாங்கிட்டு வெளியே வருவா. விடு, நீ எதையும் பெருசுப்படுத்தாத. சரிம்மா, நான் போய் அண்ணியை பார்த்து அண்ணிக்கிட்ட சொல்றேன் வனிதா அங்க இருக்கான்னு. அண்ணி என்ன சொல்லுவாங்களோ தெரியல. எனக்கு உன் கையால சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி டி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ போய் பேசிட்டு இரு, நான் காஃபியை போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா.